السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் லெசன் நம்பர் 10, ஹுரூஃபு தஃகீம் வ தர்கீக். தஃகீம், தர்கீக் எழுத்துக்கள். தஃகீம்னா என்ன, தர்கீக்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரபு எழுத்துக்களை அவற்றில் காணப்படும் வல்லின மெல்லின தன்மைகளை கொண்டு இரு வகைகளை பிரிக்கப்படுகின்றன. இப்போது அரபு எழுத்துக்கள் 28 இருக்குது. ஸோ அங்கே அந்த சார்ட் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. 28ல் 2 பிரிவை அது பிரியுது. அதில் ஒரு பிரிவு வல்லின எழுத்துக்கள், ஹெவி லெட்டர்ஸ். இன்னொரு பிரிவு மெல்லின எழுத்துக்கள், லைட் லெட்டர்ஸ். ஹுரூஃபு தஃகீம்னா வல்லின எழுத்து, ஹுரூஃபு தர்கீக்னா மெல்லின எழுத்து. ஸோ இந்த வல்லின எழுத்தில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. மெல்லின எழுத்துக்களில் 21 லெட்டர்ஸ் இருக்குது. சரி, இந்த 21 லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸ் அப்படின்னா, இந்த வல்லினமில் இருக்க 7 லெட்டர்ஸை தவிர மீதி பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸும் மெல்லின எழுத்துக்கள் தான். சரி, இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹா, தொண்டை எழுத்துல ஹா, அப்புறம் சாத், அப்புறம் பாத், அப்புறம் கைன், அப்புறம் பா, அப்புறம் காஃப், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜா. இந்த 7 லெட்டர்ஸ் வல்லினா ஹெவி லெட்டர்ஸ். இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறது 20 லைட் லெட்டர்ஸ். சரி, கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 விதிவிலக்குகள். அந்த அலிஃப் லாம் ரா, இந்த 3 லெட்டர் என்ன அப்படின்னா, இந்த 3 லெட்டர் சில நேரத்தில் இந்த 3 லெட்டர் வல்லினமாக மாறக்கூடியது. நம்ம அதை வல்லினமாக மாற்றி ஓதுவோம். சில இடத்துல, எல்லா இடத்துலையும் அது மாறாது. ஸோ அதுக்கு தான் அது 3 விதிவிலக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் மாறுறது ஒரே 7 லெட்டர் என்ன அப்படின்னா, அது வல்லின எழுத்துக்கள், ஹெவி லெட்டர்ஸ். அந்த 7 லெட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் அது ஹெவியாக தான் வரும். ஆனால் இந்த 3 லெட்டர்ஸ் சம்டைம்ஸ் மட்டும் தான் இது வரும், சில இடத்துல மட்டும் தான் வரும். ஸோ அதில் நம்ம லேமு கூட நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். அல்லாவோட லேம் வரும்போது மட்டும்தான், அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா வரும்போது இல்லை தொம்மா வரும்போது அது என்னவாக மாறும், ஹெவியாக வல்லினமாக மாறும். அதுவே உங்களுக்கு கஸ்ராவாக வந்துச்சுன்னா மெல்லினமாக மாறுதில்ல. ஸோ அதே மாதிரி தான் அலிஃபுக்கும் இருக்குது, ராக்கும் இருக்குது. அது சில இடத்துல தான் வல்லினமாக மாறும். நெக்ஸ்ட்டு ஹுரூஃபு தஃகீம். இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹுரூஃபு தர்கீக்கில் 4 பாயிண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஹுரூஃபு தஃகீமில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உச்சரிப்பில் வல்லினத்தன்மையை வெளிப்படுத்தும் எழுத்துக்கள் ஹுரூஃபு தஃகீம் எனப்படும். இப்போது ஹுரூஃபு தஃகீம் எந்த இடத்துல அது அதோட ஹெவினஸ் காட்டும் அப்படின்னா, நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதை நம்ம உச்சரிக்கும் போது அதோட தன்மையை அது காட்டும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வல்லின எழுத்துக்கள் 7 எழுத்து நம்ம பார்த்துட்டோம். ஹா, சாது, பாது, கைன், பா, காஃப், ஜா, இந்த 7 எழுத்து. அப்புறம் இந்த 7 எழுத்தை நம்ம சீக்கிரமாக ஈஸியாக படிச்சுக்கிறதுக்கு, நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் மனசுலே அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு கேட்டோன்னே சொல்கிற மாதிரி. ஹுஸ்ஸ வாத்தின் ஹிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க ஒரு சென்டென்ஸாக. ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த லெட்டர்ஸ் இப்போ ஒரு லெட்டர் சொல்லும் போதும் சில லெட்டர்ஸ் மிஸ் ஆகி மாற்றி கூட சொல்லிடலாம். ஆனால் இப்படி சென்டென்ஸாக படிக்கும் போது அது அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாவின் அடிப்பகுதியை மேல்முரசை நோக்கி உயர்த்த வேண்டும். வாயின் உள்பகுதி நிரம்பிய நிலையில் உச்சரிக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம இந்த 7 லெட்டர்ஸ் நம்ம ஓதும் போது நம்மளோட நாக்கோட லாஸ்ட்டு எண்டு இருக்கும் பாருங்கள், நாக்கோட எண்டு பகுதியை மேலே நல்லா போய் டச் ஆகி வாய் அப்படியே நல்லா நாக்கை லிஃப்ட் பண்ணி நல்லா தூக்கி வாய் ஃபுல்லாக அது நிரம்பி சொல்கிற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும், ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு எழுத்துக்களின் ஒலியை மேல் முரசை நோக்கி தள்ள வேண்டும், வாயின் வெளிப்புறமாக தள்ளக்கூடாது. இப்போ நம்ம இந்த லெட்டர் ஹா அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்ட் அந்த ஒலி வந்து மேலேருந்து போகணும், நல்லா ஹெவியாக போகணும். சும்மா அப்படி வெளியே வரக்கூடாது, மேலேருந்து போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாது அப்படி சொல்லும் போது மேலேருந்து போதா, சாது அப்படின்னா சும்மா முன்னாடியிலேருந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு உதடுகள் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிந்த நிலையில் காணப்படும். இந்த மாதிரி நீங்கள் ஹெவியாக ஓதும் போது 2 லிப்ஸும் வந்து அழகாக வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பிரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் எந்த ஹரக்கத்தை பெற்று வந்தாலும் வல்லினமாக உச்சரிக்கப்படும். ஆமாம், இந்த 7 லெட்டர்ஸும் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன ஹரக்கத்து இருந்தாலும், ஃபத்ஹா, தொம்மா, கஸ்ரா, ஃபத்ஹத்தேன், கஸ்ராத்தேன், அந்த மாதிரி சுக்கூன், ஷத்தா என்ன இருந்தாலும் அந்த வல்லினத்தன்மையை மட்டும் அது விடவே விடாது, அந்த ஹெவினஸை மட்டும் அது எப்பயும் விடாது. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து வல்லின எழுத்துக்கள் ஹுருஃபு தஃகீம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹுருஃபு தர்கீக். ஹுருஃபு தர்கீக்கில் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, இந்த ஹுருஃபு தஃகீமோட ஆப்போசிட்ஸ் தான் இது, ஆப்போசிட்டாக தான் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது. பார்ப்போம். மேற்கொண்ட வல்லின எழுத்துக்கள் அல்லாத மற்ற எழுத்துக்கள் அனைத்தும் மெல்லின எழுத்துக்கள் ஆகும். ஆமாம், ஹுருஃபு தஃகீமில் வந்து 7 லெட்டர்ஸ், அதை மீறி இருக்க 21 லெட்டர்ஸ் வந்து இந்த ஹுருஃபு தர்கீக் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹுருஃபு தஃகீல நம்ம ஓதும் போது என்ன செய்வோம், நாவின் அடிப்பகுதியை வந்து மேல் முரசை வந்து நோக்கி உயர்த்தி ஓதணும். ஆனால் இதில் வந்து நாக்கின் அடிப்பகுதி வந்து மேல் முரசை நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்படி நோக்காமல் சாதாரணமாக வந்து ஓதணும். அப்புறம் அதில் வந்து என்ன சொல்லுவோம், வாயை நிறைச்சி அந்த சத்தம் வந்து மேல் முரசை நோக்கி நம்ம வந்து ஓதணும், தள்ளி ஓதணும், வெளிப்புறமாக வரக்கூடாது. ஆனால் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட், இது வந்து வெளிப்புறமாக வரணும், மேல் முரசை நோக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து லைட் லெட்டர்ஸ்னால, ஹுருஃபு தர்கீக்னால. அதான் சொல்கிறாங்க, எழுத்துக்களின் ஒலியை வாயின் வெளிப்புறமாக தள்ள வேண்டும். அடுத்தது, இந்த எழுத்துக்கள் எந்த ஹரக்கத்தை பெற்று வந்தாலும் மெல்லினமாகவே உச்சரிக்கப்படும். அதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து எந்த ஹரக்கத் பெற்றாலும் அது வந்து ஹெவியாக தான் இருக்கும், வல்லினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெல்லினம் வந்து எந்த ஹரக்கத் பெற்றாலும் இது வந்து லைட் லெட்டர்ஸாக தான் இருக்கும், அப்படின்னு மெல்லினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தர்கீக் எழுத்துக்களின் 3 விதிவிலக்குகள். இது நான் முன்னாடியே கொஞ்சம் சொன்னேன். என்ன அப்படின்னா, மெல்லின எழுத்துக்களில் குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் அதன் அமைவிடத்தை பொறுத்து தஃகீமாக உச்சரிக்கப்படும். அவை அலிஃப், லாம், ரா. இதில் என்ன அப்படின்னா, இது வந்து மெல்லின எழுத்து தான். இந்த அலிஃப், லாம், ரா வந்து இந்த 21 லெட்டர்ஸில் வந்து ஒரு 3 லெட்டர்ஸாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து அதோட இடத்த பொறுத்து அதுக்கு சில வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ எப்படி வந்து அல்லாஹ்வோட லேமுக்கு முன்னாடி ஃபத்ஹாவு தொம்மா வரும்போது எப்படி நம்ம ஹெவி பண்ணுவோமோ, அப்புறம் அல்லாஹும்முக்கு நம்ம எப்படி ஹெவி பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி வரும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, நார்மலாக ரியாக்ட் பண்ணாமல் அது ஹெவியாக காட்டுதில்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கறனால. அதே மாதிரி தான் இப்போ லேமுக்கு பார்த்துட்டோம், அதே மாதிரி அலிஃப்க்கும் இருக்குது, ராக்கும் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த அலிஃபு, லாம், ரா இது 3த்தையும் வந்து அழகாக வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. சரி, இப்போ அலிஃப்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வல்லின உச்சரிப்பை தொடர்ந்து அலிஃப் மத் நிலையில் காணப்படும் போது அலிஃப் வல்லினமாக உச்சரிக்கப்படும். இப்போது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அலிஃப் வந்து நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இன், அன் அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. ஸோ இருந்துட்டு அது வந்து அப்படி ஓதும் போது அது ஹெவியாக ஆகாது, அது ரைட்டாக தான் இருக்கும். அது எப்படி ஹெவி ஆகும்னா, அது வந்து மத்து லெட்டராக மாறும்போது அது வந்து ஹெவினஸை கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல மத் லெட்டர்ஸ் என்ன, அலீஃப், வாவ், யா. ஸோ அந்த அலீஃப் வந்து மத்து லெட்டராக கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து ஹெவினஸ் கொடுக்கும். கால, இங்கே அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இப்போது காஃப்க்கு கூட அலிஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அலிஃப் வரும்போது நம்ம என்ன செய்வோம், நீட்டுவோம். ஸோ அது மத் லெட்டர் கால. அப்படி கா பண்ணும்போது அலிஃப் நீட்டுறோம், அது ஹெவி ஆகுது கால. அப்புறம் செகண்ட் வந்து ராதியத்தன், ரா நீட்டுருமா அது. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த லாஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், இன்னல்லாஹ. இங்கே வந்து நம்ம வந்து அலிஃபை வந்து என்ன செய்கிறோம், ஹெவி பண்ணுறோமா? இல்லை, லேமை தான் நம்ம ஹெவி பண்ணுறோம். இங்கே வந்து அலிஃபை நம்ம வந்து ஹெவி பண்ணலை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து அலிஃப் வந்து மத் அலிஃபாக வரல. ஸோ அதனால தான் அது வந்து நார்மலாக படிக்கிறோம். சரி, குறிப்பில் வந்து 7 வல்லின எழுத்துக்கள் மற்றும் ரா மற்றும் அல்வா என்னும் வார்த்தையில் உள்ள லாம் வல்லினமாக உச்சரிக்கப்படும் போது சேர்ந்து வரும் மத் அலிஃபை வல்லினமாக உச்சரிக்கப்படும். இதை தவிர்த்து மற்ற எழுத்துக்களுடன் சேர்ந்து வருகின்ற மத்துடைய அலிஃப் மெல்லினமாகவே உச்சரிக்கப்படும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து இன்னல்லாஹ இருக்குல்ல. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அலிஃப் வந்து அல்லாவோட லேம் கூட சேர்ந்து வரும்போது அது வந்து இப்போ எப்படி வந்து அல்லாவோட லேம் வந்து ஹெவி ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த அலிஃப் வந்து ஹெவி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, செகண்ட் வந்து லேமுக்கு வந்து அல்லாஹ், லேம்ல ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அல்லாஹ் என்னும் வார்த்தையில் உள்ள லேமிற்கு முன்னுள்ள எழுத்தில் ஃபத்ஹா அல்லது தொம்மா வரும்போது அந்த லேமை நிறைவாக வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இது நம்ம பார்த்தது தான். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னல்லாஹ ரசூலுல்லாஹி, பிகாஸ் நூனுக்கு ஃபத்ஹா இருக்குது, இங்கே லேமுக்கு தொம்மா இருக்குது, ஸோ ஹெவி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரா. ரா வந்து ராக்கு சில ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ராக்கு வந்து எப்படின்னா அல்லாவோட லேம் மாதிரி தான். ராக்கு வந்து ஃபத்ஹாவோ இல்லை தொம்மாவோ பெற்ற நிலையில் காணப்படும் போது வல்லினமாக உச்சரிக்கப்படும். இப்போது எப்படி நம்ம அல்லாஹ்க்கு வந்து முன்னாடி ஃபத்ஹாவோ தொம்மாவோ பண்ணும்போது அப்போ அல்லாவோட லேம் வந்து ஹெவியாச்சோ அதே தான் ராக்கும் சேம் ரூல். இது வந்து சும்மா சிம்பிளாக இருக்குது. ஆனால் ராக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. சரி, ராக்கு வந்து சிம்பிளான ரூல் என்ன அப்படின்னா, தொம்மாவோ ஃபத்ஹாவோ வந்துச்சு அப்படின்னா அந்த ரா வந்து ஹெவி ஆகும். இப்போ இங்கே ராக்கு மேலே தொம்மா இருக்கா, ஸோ அப்போ தான் ஹெவி ஆகும். ருசூலுஹு. நெக்ஸ்ட்டு தபாரக. ஓகே, நெக்ஸ்ட்டு குறிப்பு. ராவிற்கு இன்னும் பல சட்டங்கள் உள்ளன, அடுத்த பாடத்தில் அவற்றை இன்ஷால்லா பார்க்கலாம். அதான் சொல்கிறாங்க, ராக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து மராத்திபுல் தஃப்கீம், வல்லின எழுத்துக்களின் தரவரிசை. ஹெவி லெட்டர்ஸோட தரவரிசையை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்படி ஸ்டெப்ஸாக ஆர்டராக வருது. சரி, ஹெவி லெட்டர்ஸ் வந்து இந்த 7 லெட்டர்ஸு. அப்புறம் வந்து ஹா, சாது, பாது, ஹைன், பா, காஃப், ஜா. நெக்ஸ்ட்டு இந்த 7 எழுத்துக்களின் வல்லினத்தன்மை ஒரே அளவாக இருக்காது. ஒவ்வொரு எழுத்தின் இயற்கையான தன்மைகளின் வலிமையை பொறுத்து அதற்கு ஏற்றாற்போல் அதன் வல்லினத்தன்மையின் தரவரிசை அமையும். வல்லின எழுத்துக்களின் தரவரிசை. இப்போது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 7 லெட்டர்ஸ்க்கும் வந்து ஒரே வந்து அந்த தன்மை இருக்கக்கூடாது, தன்மை இருக்காது. எப்படின்னா ஒரே சேம் அளவாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹாக்கு வேறு தன்மை இருக்கும், வேறு ஹெவினஸ் இருக்கும். சாதுக்கு மேபி அதோட எக்ஸ்ட்ராவாக ஹெவினஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 7 லெட்டர்ஸ்குள்ளே வந்து மேலே கீழே அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து லைனாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு சார்ட்டில் காட்டியிருக்காங்க. இல்லை எது வந்து ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி கீழே 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 வருது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தோட ஃபஸ்ட்டாக இருக்கிறது பா. நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிறது பாது. தேர்டு வந்து சாது. ஃபோர்த்து வந்து வா. ஃபிஃப்த்து ஆஃப். சிக்ஸ்த்து ரைன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 7th ஹா. ஸோ நம்ம படிக்கும் போது வந்து ஹா ஃபஸ்ட்டில் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அந்த தரவரிசை பண்ணி பார்க்கும்போது ஹா வந்து லாஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் அதோட ஹெவினஸ் பொறுத்து, அளவை பொறுத்து இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்.
அப்புறம் கீழே வந்து தஷ்கீல் அப்படின்னா இந்த ஃபத்தா கஸ்ரா தொம்மா சுக்கூன் அது வந்து தஷ்கீல். இப்போ வந்து ஹரக்கத்தும் சொல்லலாம், தஷ்கீலும் சொல்லலாம். அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தஷ்கீல் நிலையில் வல்லின எழுத்துக்கள் 5 வகையாக தரவரிசைப்படுத்தப்படுகின்றன. இந்த ஃபத்தா கஸ்ரா தொம்மா சுக்கூன் இதை வச்சு இங்கே தரவரிசை வந்து 5 விதமாக பண்ணியிருக்காங்க. அதை பார்ப்போம். அது தரம் வந்து 5 தரம் இருக்குது. இதில் நிலை வந்து இருக்குது. அப்புறம் உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ். சரி, இதில் வந்து இந்த ஃபத்தா கஸ்ரா தொம்மா சுக்கூன் இதை வச்சு இந்த தரவரிசையில் இருக்க லெட்டர்ஸ் வந்து எப்படி வந்து வருது அதை வச்சு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபத்ஹா வச்சு பார்க்குறோம். ஃபத்ஹா வச்சு பார்க்கும்போது ஃபத்ஹா அடுத்து மத் அலிஃபுடன் சேர்த்து காணப்படும் நிலை. ஒன்று வந்து எப்படி வருது அப்படின்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது, அல் காரி அஹ் கால 2 எக்ஸாம்பிள் இருக்கா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபத்ஹா ஃபத்ஹாவுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இங்கே என்ன லெட்டர் இருக்குன்னா காஃப் இருக்குது. காஃப்க்கு ஃபத்ஹா கொடுத்துட்டு அது கூட என்ன மத் அலிஃப் வருது. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஒரு நிலை. இந்த 7 லெட்டர்ஸில் இந்த காஃப். நெக்ஸ்ட்டு வந்து இது 2 சேர்ந்து வந்துச்சு, ஃபத்ஹாவும் மத்தலிஃபும். நெக்ஸ்ட்டு வர்றது வெறும் ஃபத்ஹா, ஹாயிரி. ஸோ ஹொயின் அது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தொம்மாவுக்கு பூரிப, ஹெவி லெட்டர் வந்து தொம்மா வருது. ஸோ பூரிப. அப்போ வந்து அந்த பாதை வந்து நம்ம ஹெவி பண்ணுவோம். அதே மாதிரி அந்த அல்காரியாவில் வந்து அந்த காஃப் ஹெவி பண்ணுவோம், காலுக்கு காஃப் ஹெவி பண்ணுவோம், வயிறுக்கு வயிறு அதை ஹெவி பண்ணுவோம். அப்புறம் 4th வந்து சுக்கூன் நிலையில் வந்து வல்லின எழுத்து சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னுள்ள எழுத்தில். இப்போது வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி இங்கே 3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபத்ஹா காணப்படும் போது முதல் தரம். சரி, இப்போ இங்கே ஃபத்ஹாவில் வந்து என்ன வருது அப்படின்னா, இங்கே இதில் எது ஹெவி லெட்டர்ஸ்னால் காஃபுக்கு வந்து சுக்கூன் போட்டிருக்காங்க. அப்போது ஃபயக்துலூன. நெக்ஸ்ட்டு தொம்மாவில் காணப்படுற நிலை வந்து சுக்னாஹு. அப்புறம் கஸ்ராவில் இக்ரா. சரி, அப்புறம் கஸ்ரா நிலை. கஸ்ராவில் வந்து மேற்கொண்ட தரங்கள் அனைத்தையும் விட குறைவான வல்லினத்துடன் உச்சரிக்கப்படும். இது வந்து ஹா வந்து ஹெவி லெட்டர், ஆனால் கெஸ்ரா இருக்கிறனால அது ஒரு நிலை. ஸோ இங்கே வந்து பஹில ஹா வந்து ஹெவி, பஹீல அப்படி படிக்கல, பஹீல லைட்டாக படிக்கிறோம். ஸோ அது ஒரு தரம். இவ்வளோ தான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தஷ்கீல் நிலை வந்து எப்படி எந்த இடத்துல வந்து வல்லினமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன். இன்ஷா அல்லாஹ் ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.